வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் 2025 ரெக்ரூட்மெண்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இதில் டோட்டலாக 261 வேகன்சி தான் இருக்குது. ஓகே, ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டு. கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2019 500 வேகன்சி கிட்ட வந்துச்சு. அதுதான் வந்து லோயஸ்ட்டு. பட் இது வந்து அதை விட கம்மியாயிடுச்சு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. எல்லாருமே வந்து இதை பார்த்துட்டு வந்து கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்க. ஆனால் இது கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட்லும் இருந்து கரெக்டான வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்களா இருக்கும். ஸோ அதனால் இவ்வளோ கம்மியாக இருக்குது. பட் மினிமம் ஒரு 700 800 வந்து ஃபைனல் ரிசல்ட் வர்றப்போ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட நம்மளோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து 12th இல்லைனா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபீமேல் பிடபிள்யூ கேண்டிடேட், அதாவது மாற்றுத்திறனாளிகள் எல்லாருமே வந்து எலிஜிபிள் தான். இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தோன்னா A to Z இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கக்கூடிய டீட்டெயில். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு, இப்போ எவ்வளோ கட் ஆஃப் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு 37,000 வரைக்கும் மாதம் சம்பளம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமில், அதாவது இதுக்கான எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் கொஷின்ஸ் கிடையாது. இதோட சிலபஸில் வந்து மேத்ஸ் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் மேத்ஸில் வீக்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். பட் இதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, இதுக்கு வந்து நீங்கள் ஷார்ட் டர்ன் படிச்சிருந்தால் மட்டும்தான் செலெக்ஷன் ஆக முடியும். அப்ளை பண்ணலாம் எல்லாருமே, பட் ஷார்ட் டர்ன் டெஸ்ட் இதில் வைப்பாங்க. அப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு ஷார்ட் டர்ன் தெரியாது அப்படின்னா இதில் ஃபெயில் ஆயிடுவீங்க. ஓகே, அதனால் ஆல்ரெடி ஷார்ட் டர்ன் கற்றுக்கிட்டவங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் முன்னால் இருந்து இந்த இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு கான்ஃபிடெண்ட்டாக வந்து இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வேகன்சியை வச்சு நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆகிட வேண்டாம். வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வேகன்சி கம்மியாக இருக்குன்னு அப்ளை பண்ணாமலே இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படினால நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். உங்ககிட்ட ஒரு சான்ஸ் இருக்குது. 220 வேகன்சி, உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேகன்சி தான். அப்படிங்கிறப்போ இந்த சான்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் வந்து ஓபிசி, யூஆர், இடபிள்யூஎஸ்ல இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ஒரு ₹100 பே பண்ண போகிறீங்க. மற்றவங்க ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஃபீமேல் கேண்டிடேட், எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்லாம் ஃப்ரீயாக தான் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்படினால இதில் பெரிய லெவலில் நீங்கள் செலவுலாம் பண்ண போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. இப்போ தான் செலெக்ஷன் போஸ்ட் வந்துச்சு, ஸ்டெனோகிராஃபர் வந்துருச்சு, அடுத்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், சப் இன்ஸ்பெக்டர், கான்ஸ்டபிள் ஜிடி, அந்த மாதிரி அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது. அப்படினால நீங்கள் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதும் வேஸ்ட் ஆகாது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வேக்கன்சி கம்மியாக இருக்கிறது ஒரு ஒரு டிசப்பாயிண்டிங் ஃபேக்டராக இருந்தாலும் அதுக்காக நம்ம வந்து அப்படியே இருந்துடக்கூடாது. அடுத்தடுத்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அப்படினால நீங்கள் வந்து பாசிட்டிவாக வந்து உங்களோட ப்ரிப்பரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்ததாக எல்லாருக்கும் இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, ஷார்ட் டர்ன் தெரியாதவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம். யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய, டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கக்கூடிய யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் செலெக்ஷன் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் டர்ன் தெரியாதவங்க செலெக்ஷன் ஆக முடியவே முடியாது. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் ஷார்ட் டர்ன் கற்றுக்கிட்டு இருந்தால் மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லைனா இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டாம். ஓகே, ஸோ புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். இதுக்கான அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூன் 6ஆம் தேதியில் இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ண அப்படிங்கிற வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ எது மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு டைம் கொடுக்குறாங்க. ஓகே, அதாவது 1/7லேருந்து 2/7 வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் மறுபடியும் அமௌண்ட் பே பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறப்பவே நான் போடுற வீடியோ பார்த்துட்டு தெளிவாக எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணிடுங்க. எக்ஸாம் டேட்டுமே சொல்லிட்டாங்க. ஓகே, அதாவது ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டைம் கம்மியாக தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு 60 நாள் கிட்ட தான், எக்ஸாக்டாக 60 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 60 நாளுக்குள்ளே இப்போ தான் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இதோட வேக்கன்சி கம்மியாக இருக்கிறனால கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ படிக்க ஆரம்பிக்கிறவங்களுக்கான சான்சஸ் கம்மி தான். பட் இருந்தாலும் இப்போவாது நீங்கள் ஆரம்பிங்க. ஓகே, ஏன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் வேறு வேறு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு வரப்போகுது. அதில் எக்ஸ்ட்ரா மேத்ஸ் இருக்குமே தவிர மற்ற சிலபஸ் சேம் தான். அப்படின்னாலும் நீங்கள் இப்போ இதுக்காகவாவது உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து எக்ஸாக்டாக 60 நாள் தான் இருக்குது இன்னும் எக்ஸாமுக்கு. ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒரு 130லேருந்து 150 வரைக்கும் எய்ம் பண்ணலாம். ஓகே, பட் கட் ஆஃப் வந்து அதை விட அதிகமாக இருக்க தான் சான்ஸ் இருக்குது. நான் ஆல்ரெடி இதுக்கான 70 டே ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். பட் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1500 வேக்கன்சி இருந்தால் கிளியர் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். எவ்வளோ கட் ஆஃப் வந்திருக்கும், அதுக்கு வந்து நீங்கள் 70 நாளில் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். இப்போ தான் நீங்கள் இந்த எக்ஸாமை பற்றியே கேள்விப்படுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது 2 ஃபேக்டர் இருக்குது. ஒன்று வந்து வேக்கன்சி 1500 கிடையாது, 261 தான்.
இன்னொன்று 70 நாளும் இல்லை, 60 நாள் தான். ரெண்டுலேயுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பாசிபிலிட்டி நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஓகே, அதுக்காக நீங்கள் உங்களை நான் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை, இதுதான் ஃபேக்ட். ஓகே, நீங்கள் வந்து ஒரு ஒரு ஆஸ்பிரண்ட்டாக வந்து நான் இதில் செலெக்ஷன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் இதுக்கு முன்னால் இருந்தே படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. இனிமேல் இப்போ தான் நான் அப்ளை பண்ணதுக்கப்புறம் தான் படிக்கவே போகிறேன் அப்படின்னா நாட்களும் கம்மியாக இருக்குது, வேக்கன்சியும் கம்மியாக இருக்குது, கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து இதுக்கான எலிஜிபிலிட்டி, ஜாப் ப்ரொஃபைல், செலெக்ஷன் ப்ராசஸ், சிலபஸ், இதுக்கு முன்னால் இருந்த கட் ஆஃப், இப்போ எவ்வளோ சேஃப் ஸ்கோர் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெனோகிராஃபி ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டை வந்து பாருங்கள். எஸ்எஸ்சி ஸ்டெனோ 2024 அப்படிங்கக்கூடிய பிளேலிஸ்ட்டு. நான் 25க்கான பிளேலிஸ்ட்லையும் இந்த வீடியோஸ் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஓகே, நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எஸ்எஸ்சி ஸ்டெனோன்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் எப்படி நடக்கும், இந்த ஷார்ட் டர்ம் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும், அதை எப்படி எவாலுவேஷன் பண்ணுவாங்க, அடுத்ததாக இதில் செலெக்ஷன் ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் அவரோட ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருப்பாரு. அதெல்லாம் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ வேக்கன்சி பற்றி நான் ஆல்ரெடி சொன்னது தான், 261 தான் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ ஜாப் ப்ரொஃபைல் பார்த்துடலாம். இப்போ இதில் நீங்கள் செலெக்ஷன் ஆனீங்கன்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்டெல்லாம் உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டேக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, ரயில்வேஸ், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், சிபிஐ, என்ஐஏ, ஐபி, எம்இஎஸ் அதாவது மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீசஸ், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ, அடுத்ததாக சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இந்த மாதிரி இன்னும் நிறையா டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இதுக்கு வந்து போஸ்டிங் இருக்கும். ஸோ அப்படி இருந்து வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன வேணாலும் இருக்கலாம், அது இப்போதைக்கு தெரியலை, பட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஸ்டெனோகிராஃபர் போஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணுவீங்க. அதில் கிரேட் சி, கிரேட் டின்னு 2 இருக்குது. ரெண்டுக்குமே சேர்த்து ஒரே அப்ளிகேஷன் தான். நீங்கள் இந்த ஒரே எக்ஸாமில் வந்து அதை வந்து எதில் வேணாலும் செலெக்ஷன் ஆகலாம். நல்ல மார்க் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எது நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அது வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து என்ன வேலை பார்ப்பீங்க அப்படின்னா, இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் நிறைய ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் இருப்பார். ஓகே, அந்த ஆஃபீஸோட ஹெட் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ஐஏஎஸ், ஐபிஎஸ் அந்த ரேங்க்குக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ரேங்க்கில் இருக்கிறவராக இருப்பார். ஓகே, ஸோ அவருக்கு நீங்கள் வந்து பர்சனல் அசிஸ்டண்ட்டாக இருப்பீங்க. ஓகே, அவர் வந்து ஒரு மீட்டிங் போகிறாரு, அந்த மீட்டிங்கில் எதுவும் பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேசுகிறத நீங்கள் வந்து ஷார்ட் டேர்னில் நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் அப்படிங்கிற மாதிரி ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக அந்த ஆஃபீஸருக்கு வந்து தேவையான ஒர்க்கெல்லாம் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக வந்து ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மற்ற எம்ப்ளாயீஸ்க்கு வந்து நீங்கள் தான் வந்து ஒரு ஒரு பாலம் மாதிரி செயல்படுவீங்க. அதாவது அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள் மூலமாக தான் இந்த ஆஃபீஸருக்கு வந்து நீங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸர் ஏதாச்சும் ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறாரு அப்படின்னா அதை நீங்கள் தான் மற்றவங்களுக்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக மேக்ஸிமம் ஒர்க் இருக்கும். அது போக உங்களுடைய ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த அட்மின் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஸ்டாஃபுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஹெட் மாதிரி இருப்பீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்து ரெஸ்பெக்ட் வந்து நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. உங்களை விட பெரிய ரேங்க்கில் இருக்கவங்க கூட நீங்கள் டைரெக்டாக அந்த ஆஃபீஸோட ஹெட்டு கூட வந்து கான்டாக்டில் இருக்கிறனால உங்ககிட்ட வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து ரொம்பவே ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். ஓகே, போஸ்டிங் வந்து உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக தமிழ்நாட்டிலேயே இருக்கும். நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறப்ப கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா பெர்மனெண்ட்டாக தமிழ்நாட்டிலே இருக்கும். ஸோ நீங்கள் வேறு ஸ்டேட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா கிரேட் சிக்கு வந்து 37,000க்கு மேலே இருக்கும், கிரேட் டிக்கு வந்து 32,000க்கு மேலே இருக்கும். ஒரு சிலர் இல்லை 50,000 வரும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் குவார்ட்டர்ஸ் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வெளியிலேருந்து வர்றீங்க, நீங்கள் வெளியில் வீடு எடுத்து தங்கியிருக்கீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஹெச்ஆர்ஏ கொடுப்பாங்க. ஸோ ஹெச்ஆர்ஏ வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு 10,000 வந்துடும். ஓகே, அப்போ இது வந்து 45,000 47,000க்கு மேலே போகும். அடுத்ததாக ஒரு சில சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலோவன்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரியெல்லாம் பார்க்குறப்போ ஒரு சில இடத்துல 50,000 வரைக்கும் கூட போகலாம். நான் சொல்லியிருக்கிறது மினிமம் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இன்ஹேண்ட் சேலரி கிரேட் சிக்கு 37,000, கிரேட் டிக்கு வந்து 32,000 வரும். இது ஒவ்வொரு மாதமும் கிடைக்கக்கூடிய சேலரி. அடுத்ததாக இது ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஒர்க்கிங் டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜென்ரல் ஷிஃப்ட்டில் தான் இருப்பீங்க. இதில் வந்து நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்ததாக 5:30க்கு வந்து ஆஃபீஸ் முடிகிற மாதிரி இருக்கும். 5 மணி 5:30க்கு முடிகிற மாதிரி இருக்கும். நடுவில் லஞ்ச் பிரேக் வேறு 1 ஹவர் கிட்ட இருக்கும். நடுவில் டீ பிரேக் வேறு ரெண்டு டைம் இருக்கும். மார்னிங்கில் ஒரு டீ பிரேக், ஆஃப்டர்நூனில் ஒரு டீ பிரேக் வந்து இருக்கும்.
அடுத்தது ரொம்ப பிஸியாலாம் இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டீங்க. ஓகே. ரொம்ப ரிலாக்ஸ்டா நீங்க வந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில லீவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே இருக்கும். வருஷத்துக்கு வந்து 40 நாள் கிட்ட உங்களுக்கு வந்து இஎல்சிஎல், ஆர்ஹெச் அந்த மாரி வந்துரும். அது போக 20 நாளுக்கு மேல கவர்ன்மென்ட் ஹாலிடேஸ் வந்துரும். அது போக சாட்டர்டே, சண்டே எல்லாமே உங்களுக்கு வந்து லீவா தான் இருக்கும். ஒரு சில டிபார்ட்மெண்ட்ல சாட்டர்டே ஒர்க் பண்ற மாரி இருக்கும். பட் கண்டிப்பா 100% எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் சண்டே லீவு தான். ஓகே. மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே, சண்டே 2 நாளுமே உங்களுக்கு லீவா தான் இருக்கும். ஓகே. ஸோ இதுவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 நாள் கிட்ட வந்துரும். ஓகே. அது போக இங்க ஒரு 60 நாள். ஸோ வருஷத்துக்கு 150லேருந்து 160 நாள் கிட்ட வந்து உங்களுக்கு லீவு தான் இருக்கும். ஓகே. ஸோ அந்த டைம் வந்து நீங்க வேற எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அது போக காலையில 9 மணி வரைக்கும் டைம் இருக்குது. 5:30க்கு அப்புறம் டைம் இருக்குது. அந்த டைம நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில செலக்ஷன் ஆனதுக்கப்புறம் நீங்க அடுத்து யுபிஎஸ்சி எக்ஸாமோ, சிஜிஎல் எக்ஸாமோ அந்த மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம டார்கெட் பண்றீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்லாவே டைம் இருக்கும். ஓகே. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல போனாலும். ஸோ இதில வந்து புரமோஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 விதமான புரமோஷன் இருக்குது. ஒண்ணு வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதி போறது. இதில வந்து குயிக்காவே வந்து உங்களால வந்து புரமோட் ஆக முடியும். 3லேருந்து 4 வருஷத்துல வந்து உங்களுக்கு நல்ல ரேங்க் வந்து கிடைச்சிரும். அதாவது எக்ஸாம் எழுதி நீங்க புரமோஷன் வாங்குனீங்க அப்படின்னா, இப்போ எஸ்எஸ்சில சிஜிஎல்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அதில இன்கம் டாக்ஸ் இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி நெறைய போஸ்ட் இருக்குது. அந்த இதில செலக்ஷன் ஆறவங்க எந்த ரேங்க்ல ஜாயின் பண்ணுவாங்களோ, அந்த ரேங்க்குக்கு நீங்க வந்து 3லேருந்து 4 வருஷத்துல ஸ்டெனோகிராஃபர்லேருந்து அந்த ரேங்க்குக்கு புரமோட் ஆயி போக முடியும். ஓகே. குயிக்கா வந்து ஒரு பெரிய புரமோஷன் வந்து இருக்கும். எல்டிசி எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணீங்கன்னா. அதிலயுமே மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ்ல வந்து புரமோஷன் வந்து ரொம்ப பெஸ்ட்டா இருக்கும். ஓகே. ஸோ இது ஒருவேளை எல்டிசி எக்ஸாம் எழுதல. நார்மல் புரமோஷனுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னா, நார்மல் புரமோஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மாரி போவீங்க. இப்போ கிரேட் டில ஜாயின் பண்ணீங்கன்னா, அடுத்தது சி, அடுத்து வந்து பிரைவேட் செக்ரட்டரி, சீனியர் பிரைவேட் செக்ரட்டரி, சீனியர் பிரின்சிபல் பிரைவேட் செக்ரட்டரி அப்படிங்கிற மாரி ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு வந்து மெதுவா புரமோஷன் ஆகுற மாரி இருக்கும். அதுக்கு ஒவ்வொரு புரமோஷனுக்குமே 7லேருந்து 8 வருஷம் டைம் ஆகும். அதுலயும் உங்களுக்கு வேக்கன்சி அவைலபிளா இருந்தா தான் கிடைக்கும். ஓகே. இல்லன்னா இத விட கூட கொஞ்சம் டைம் அதிகமா ஆகலாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு மேல், ஃபீமேல் 2 பேருமே எலிஜிபிள் தான். ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, கிரேட் சிக்கு வந்து 18லேருந்து 30க்குள்ள இருக்கணும். கிரேட் டிக்கு வந்து 18லேருந்து 27க்குள்ள இருக்கணும். இதுல ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரிலாக்சேஷனும் இருக்குது. வித் ரிலாக்சேஷனோட என்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ அதே மாரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, 1/8/2025 இந்த டேட்ல நீங்க வந்து 12த் இல்லன்னா டிப்ளோமா கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்ப தான் நான் 12த் கம்ப்ளீட் பண்ணேன். இப்ப தான் நான் டிப்ளோமா கம்ப்ளீட் பண்ணேன் அப்படிங்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான். பட் உங்களுக்கு ஏஜ் இருக்கணும். மினிமம் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கணும். ஓகே. ஸோ வித் ஏஜ் ரிலாக்சேஷனோட டேட் ஆஃப் பர்த் எதுலேருந்து எதுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதில நான் குடுத்துருக்கேன். ஓகே. இப்போ யூஆர், இடபிள்யூஎஸ்னா 2/8/95க்கு அப்புறம் பிறந்தவங்களாவும், 1/8/2007க்கு முன்னால பிறந்தவங்களாவும் இருக்கணும். ஓபிசினா 92க்கு அப்புறம் பிறந்தவங்க, எஸ்சி, எஸ்டினா 90க்கு அப்புறம் பிறந்தவங்க. இந்த டேட் வந்து எல்லாருக்குமே காமன் தான். ஓகே. ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே மாரி கிரேட் டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யூஆர், இடபிள்யூஎஸ்னா 2/8/98க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஓபிசினா 95க்கு அப்புறம் பிறந்தவங்க, எஸ்சி, எஸ்டினா 92க்கு அப்புறம் பிறந்தவங்க. ஸோ இதுதான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டு. இதுக்குள்ள உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா, நீங்க அட்லீஸ்ட் கிரேட் சிக்காவது அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு வந்து 2க்குமே எலிஜிபிலிட்டி இருக்குதுன்னா, நீங்க 2க்குமே சேர்த்து ஒரே அப்ளிகேஷன்ல அப்ளை பண்ணிடலாம். தனித்தனியா அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். 12த் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அது 1/8/2025 ஓகே. ஸோ இந்த டேட் ஆல்ரெடி தப்பா இருந்துச்சு. இப்போ நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்ல வந்து 12த் இல்லன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 2 போஸ்ட்டுக்குமே. அடுத்ததா இதுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட்டும் எலிஜிபிள்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதில வந்து இப்போ பிடபிள்யூ கேண்டிடேட் வீடியோ பாஸ் பண்ணிட்டு இத வந்து ரீட் பண்ணிக்கோங்க. பி அப்படின்னா பிளைண்டுன்னு அர்த்தம். ஓகே. எல்வினா லோ விஷன்னு அர்த்தம். ஓஏனா ஒன் ஆர்ம் அஃபெக்டட்னு அர்த்தம். டிடபிள்யூனா டாஃபிசம் அப்படிங்கிற மாரி அர்த்தம். ஓகே. எஸ்டினா ஸ்பைனல் டிஃபார்மிட்டி. ஸோ இந்த மாதிரி உங்களோட டிசேபிலிட்டிக்கு வந்து இதில ஷார்ட் ஃபார்ம்ல என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நோட் பண்ணிட்டு இந்த பேஜ பாருங்க. இப்போ ஸ்டெனோகிராஃபர் கிரேட் சிக்கு இந்த கேட்டகரில இருக்கவங்கலாம் எலிஜிபிள். கிரேட் டிக்கு இந்த கேட்டகரில டிசேபிலிட்டி இருக்கவங்கலாம் எலிஜிபிள். ஓகே. ஸோ மாற்றுத்திறனாளிகள் உங்களுக்கு இந்தந்த டிசேபிலிட்டி இருக்குது அப்படின்னா, நீங்க இந்தந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகே. ஸோ நீங்க வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததா, இப்போ நான் வந்து ஓபிசி கேண்டிடேட், நான் வந்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட், எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா, அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். இதுக்கு முன்னால வேற மாதிரி குடுத்துருப்பாங்க. எஸ்எஸ்சியோட நோட்டிஃபிகேஷன்ல நீங்க இந்த டேட்டுக்கு முன்னால கண்டிப்பா அந்த சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு. ஆனா, இப்போ அந்த மாதிரி அவங்க சொல்லல. கண்டிப்பா அந்த அப்ளை பண்ற டைம்ல நீங்க அந்த பர்ட்டிகுலர் கேட்டகரில இருந்திருக்கணும். அத நாங்க பேக்கிரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி, அதுக்கப்புறம்
நீங்க வந்து அந்த கேட்டகரி தானா இல்லையா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களுடைய அப்பாயின்ட்மென்ட் வந்து ப்ரொவிஷனல் தான். ப்ரொவிஷனல்னா தற்காலிகமானது தான். இதெல்லாம் வெரிஃபை பண்றப்போ, நீங்க வந்து அந்த கேட்டகரிய சேர்ந்தவர் இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்துச்சுன்னா, உங்கள வெளியில அனுப்புவாங்க. ஓகே. உங்கள வந்து டிபார் பண்ணிருவாங்க. அதுக்கப்புறம் உங்க மேல ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷனும் எடுப்பாங்க. லீகல் ஆக்ஷனுமே எடுப்பாங்க. ஸோ, கண்டிப்பா நீங்க வந்து சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சிருக்கணும். ஆனா, இதுக்கு முன்னால இருந்த மாதிரி இவங்க வந்து இப்போ சொல்லல. இந்த டேட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிற மாரிலாம் எதுவுமே சொல்லல. ஆனா, நீங்க எல்லாருமே சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருங்க. ஏன்னா, ப்ரூஃப் இருக்கணும்ல. நீங்க எஸ்சி, எஸ்டின்னா உங்களோட லைஃப்ல எப்போ வாங்கியிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் போதுமானது. ஓபிசி கேண்டிடேட் வந்து இப்போ இந்த அப்ளை பண்ற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ரீசென்ட்டா தான் வாங்குனீங்க. ஒரு கடந்த 3 வருஷத்துக்குள்ள வாங்குன சர்டிஃபிகேட் இருக்குதுன்னா, அது போதுமானது. ஓகே. அதே மாதிரி பிடபிள்யூ கேண்டிடேட்டுமே உங்களோட டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. அடுத்ததா, நீங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரில இருக்கீங்க அப்படின்னா, 2024, 25 ஃபினான்ஷியல் இயர்ல வாங்குன சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்கணும். ஓகே. இந்த ஃபினான்ஷியல் இயர்ல உங்களோட இன்கம்ம காட்டி 2025, 26ல வாங்குன சர்டிஃபிகேட் இருக்கணும். ஓகே. ஸோ உங்களோட இன்கம் குடுத்து தான் நீங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்குவீங்க. 24, 25 இயர் வந்து இன்கம் காட்டுறதுக்கு வச்சிருக்கணும். அடுத்ததா, நீங்க வாங்குன சர்டிஃபிகேட் வந்து 2025, 26ல இஷ்யூ பண்ணதா இருக்கணும். அப்ப நீங்க இப்போ வாங்கணும். ஓகே. இந்த ஃபினான்ஷியல் இயர்ல ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. இடபிள்யூஎஸ் கேண்டிடேட். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இதுக்கு அப்ளை பண்றதுக்கு வந்து நீங்க ஃபீமேல் கேண்டிடேட்டாவோ, இல்லன்னா எஸ்சி, எஸ்டில வரக்கூடிய மேல், ஃபீமேலாவோ, இல்லன்னா பிடபிள்யூ கேண்டிடேட்டாவோ இருந்தீங்கன்னா ஃப்ரீ தான். நீங்க வந்து அப்ளை பண்றப்போ ஃபீஸ் பே பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அதுவே நீங்க வந்து யூஆர், இல்லன்னா இடபிள்யூஎஸ், இல்லன்னா ஓபிசில வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரூ. 100 பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டுல இத்தனை இடத்துல வந்து போடுறாங்க. ஓகே. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, திருநெல்வேலி, பாண்டிச்சேரியில வந்து போடுவாங்க. ஸோ உங்களுக்கு உங்களோட ஊர் பக்கத்திலேயே கண்டிப்பா எக்ஸாம் சென்டர் இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அடுத்ததா வந்து ஸ்கில் டெஸ்ட், ஸ்டெனோகிராஃபர்ஸ் டெஸ்ட் இருக்கும். அடுத்ததா ஃபைனல் ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஃபைனல் ரிசல்ட் வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகே. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு மார்க் கிடையாது. அதாவது மார்க் இருக்கும். பட் அந்த மார்க்க வந்து ஃபைனல் ரிசல்ட்ல வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸ்கில் டெஸ்ட்ல நீங்க பாஸ் ஆகணும் கண்டிப்பா. அதுல ஃபெயில் ஆனாலும் அப்படியே வந்து உங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிருவாங்க. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஒவ்வொரு ப்ராசஸும் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவா பார்க்கலாம். இப்ப கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து 200 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டின கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணீங்கன்னா 1 மார்க், தப்பா அட்டெண்ட் பண்ணீங்கன்னா 0.5 மார்க் வந்து 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஓகே. 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு இதில. தப்பான கொஸ்டின வந்து அதாவது தெரியாத கொஸ்டின வந்து நீங்க தப்பா அட்டெண்ட் பண்ணிறக்கூடாது. உங்களுக்கு மார்க் வந்து மைனஸ்ல போகும். ஓகே. ஸோ டோட்டலா 200 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். 200 கொஸ்டின் 200 மார்க்குக்கு எக்ஸாம். இதில ரீசனிங்ல 50 கொஸ்டின் கேட்பாங்க. ஜிகேல 50 கொஸ்டின். இங்கிலீஷ்ல இருந்து 100 கொஸ்டின் கேட்பாங்க. மேத்ஸ் கொஸ்டின் கிடையாது. 200 கொஸ்டின் அட்டெண்ட் பண்றதுக்கு 2 மணி நேரம் டைம் குடுப்பாங்க. எல்லா கொஸ்டினுமே வந்து உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா தான் இருக்கும். ஒரு ஒரு கொஸ்டின் குடுத்துட்டு அதில 4 ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. அதில எது அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது ஆன்லைன்ல தான் நடக்கும். கொஸ்டின் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல தான் இருக்கும். தமிழ்ல கொஸ்டின் இருக்காது. ஓகே. இங்கிலீஷ், ஹிந்தி 2 லாங்குவேஜ்ல தான் இருக்கும். நீங்க இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின வந்து அட்டெண்ட் பண்ணா போதுமானது. ஓகே. இதுக்கான ஸ்கில் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு ஒரு கட் ஆஃப் வப்பாங்க. இந்த 200 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்றவங்க தான் ஸ்கில் டெஸ்ட்க்கு வந்து குவாலிஃபை ஆவீங்க. எக்ஸாம் முடிஞ்சு ஒரு 3லருந்து 4 மாசமாவது டைம் குடுப்பாங்க ஸ்கில் டெஸ்ட்க்கு. ஸோ, அதுக்கப்புறம் தான் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டிக்டேஷன் பண்ணுவாங்க. நீங்க இங்கிலீஷ்ல மட்டுமே ஸ்கில் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணா போதுமானது. இங்கிலீஷ்ல வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. அது டிக்டேஷன் எப்படி பண்ணுவாங்கன்னா, 10 நிமிஷத்துக்கு வந்து டிக்டேஷன் இருக்கும். 10 நிமிஷத்துக்கு வந்து இப்போ வந்து 100 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல வந்து கிரேட் சிக்கும், கிரேட் டிக்கு நீங்க அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்லயும் வந்து டிக்டேஷன் பண்ணுவாங்க. ஓகே. அதாவது அவங்க வாசிப்பாங்க. ஒரு ஒரு பேராகிராஃப் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட்ல இந்த 100 வேர்ட்ஸ் பெர் மினிட் இல்லன்னா 80 வேர்ட்ஸ் பெர் மினிட் அப்படிங்கக்கூடிய ஸ்பீட்ல வந்து ரீட் பண்ணுவாங்க. நீங்க எந்த கிரேடுக்கான டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க, அதோட ஸ்கில் டெஸ்ட் அட்டெண்ட் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்தது. ஓகே. ஸோ அதில நீங்க வந்து ஷார்ட் டர்ம்ல நோட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்து இது 10 நிமிஷம் வந்து நடக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, என்னெல்லாம் அவங்க டிக்டேஷன் பண்ணாங்களோ, அத நீங்க கம்ப்யூட்டர்ல டைப் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ டைப் பண்றதுக்கு இந்த இதில என்னெல்லாம் சொன்னாங்களோ 10 நிமிஷம் அத வந்து நீங்க டைப் பண்ணணும். ஸோ அதுக்கு எவ்வளோ டைம் குடுப்பாங்கன்னா, கிரேட் டிக்கு வந்து உங்களுக்கு 50 நிமிஷம் டைம் குடுப்பாங்க. கிரேட் சிக்கு வந்து 40 நிமிஷம் டைம் குடுப்பாங்க. ஹிந்தி தேவையில்ல. ஓகே. நீங்க இங்கிலீஷ்ல மட்டும் பண்ணாலே போதுமானது. ஓகே. ஸோ இத வந்து நீங்க கரெக்ட்டா பண்ணணும். இத பண்றதுக்கு வந்து ஷார்ட் டர்ம் தெரிஞ்சவங்க மட்டும் தான் பண்ண முடியும். மத்தவங்க வந்து சும்மானாலும் ட்ரை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கூட, அதில எந்த யூசுமே கிடையாது. உங்களால இத பண்ண முடியாது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்ததா,
இப்போ சிலபஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. இப்போ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் லெட்டர் சீரிஸ், கோடிங், டிகோடிங், மிஸ்ஸிங் நம்பர்ஸ், அனலாகி, கிளாசிஃபிகேஷன், பிளட் ரிலேஷன், டைரக்ஷன் டிஸ்டன்ஸ், வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட், சிலாகிசம், அடுத்தது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பசில்ஸ், ரேங்கிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ஒரு சில அரித்மெட்டிக் கொஷின் 1 2 கேட்பாங்க. மேத்ஸ் கொஷின்ஸ் இந்த ரீசனிங்கில் ஒரு கொஷின் டைம் அண்ட் ஒர்க்கில் இருந்தோ அப்படி இல்லைன்னா டைம் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸில் இருந்தோ அந்த மாதிரி ஒரு சில கொஷின் வந்து கேட்கலாம். ஓகே. வென் டயக்ராம், பேப்பர் கட்டிங், ஃபிகர் சீரிஸ், எம்படட் ஃபிகர், மிரர் இமேஜ், அது போக இன்இக்வாலிட்டி, ஃபிகர் கவுண்டிங், கேலண்டரும் பார்த்துக்கோங்க. அதெல்லாமே வந்து எப்போ அது கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ இவ்வளோ தான் டாபிக். இதில் 50க்கு 50 கூட உங்களால் எடுக்க முடியும். இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்த வேக்கன்சிக்கு நீங்கள் 50க்கு 50 எய்ம் பண்ணால் தான் உங்களால் இதில் செலெக்ஷன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அடுத்ததாக இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எரர் ஸ்பாட்டிங், ஃபில் இன் த பிளாங்க், வாய்ஸ்னா டைரக்ட் ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், நேரேஷன்னா டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், க்ளோஸ் டெஸ்ட்டு, பேசேஜ் ரீடிங், பிக்யூஆர்எஸ், இதிலிருந்து தான் அதிகமான கொஷின் கேட்டிருக்காங்க. ஒக்காபுலரிலிருந்து 15 கொஷின். ஓகே. சினானிம்ஸில் 5, ஆண்டனிம்ஸில் 5, இடியம்ஸில் 5, ஒரு சில நேரம் 1 சப்ஸ்டியூஷனில் 2 வந்து கேட்டிருக்காங்க. மிஸ்பெல்ட் கொஷின் வந்து இதில் கேட்கல இது வரைக்கும். இனிமேலும் கேட்கறதுக்கான சான்ஸ் கம்மி தான். ஓகே. ஸோ இங்கிலீஷ்லேயுமே நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான். அதுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். ஓகே. ஜிகே பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகேலேருந்து அதிகமான கொஷின்ஸ் கேட்பாங்க. அது போக ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஈக்கோசிஸ்டம்ல இருந்தெல்லாம் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே. இப்போ இது வரைக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்திருக்குது அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். கிரேட் சிக்கும் கொடுத்துருக்கேன், கிரேட் டிக்கும் கொடுத்துருக்கேன். கிரேட் சிக்கு வந்து ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ வேக்கன்சி இருந்துச்சு அப்படிங்கிறத ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ இங்கே வந்து 26 வேக்கன்சி இருந்திருக்கு 2019. 2020 வந்து 73 வேக்கன்சி இருந்திருக்கு. அடுத்து வேக்கன்சி கொஞ்சம் அதிகமாக தான் இருந்திருக்கு. ஓகே. ஸோ அதுக்கு ஒவ்வொரு கேட்டகிரிக்கும் எவ்வளோ கட் ஆஃப் இருந்துச்சு அப்படிங்கிறத கொடுத்துருக்கேன். லாஸ்ட் இயர் வந்து இந்த அளவுக்கு கட் ஆஃப் இருந்திருக்கு. பட் லாஸ்ட் இயர் வேக்கன்சி அதிகம். ஓகே. கிரேட் டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1687, கிரேட் சியில் 239 வேக்கன்சி. ஓகே. அதனால் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மி. பட் இந்த வருஷம் வேக்கன்சி ரொம்ப கம்மி அப்படிங்கிறப்ப கட் ஆஃப் அதிகமாகும். ஸோ கிரேட் டிக்கான கட் ஆஃப் எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். லாஸ்ட் இயருக்கான கட் ஆஃப் ரொம்பவே கம்மியாக தான் இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் எவ்வளோ சேஃப் ஸ்கோர் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு இருக்கும். ஈவன் கிரேட் டிக்குமே இந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த அளவுக்கு கிடையாது. இப்போ வந்து காம்படிஷன் ரொம்பவே அதிகமாகிடுச்சு. எல்லாருமே மேக்ஸிமம் வந்து எல்லா எக்ஸாமுக்குமே வந்து அட்டன் பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கட் ஆஃப் அதிகமாகும். ஃபைனல் கட் ஆஃப் வந்து உங்களுக்கு மினிமம் இந்த மார்க்கு மேலே எடுத்திங்கன்னா போஸ்டிங் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். யூஆர்னா 170க்கு மேலே, ஓபிசினா 170க்கு மேலே, இடபிள்யூஸ்னா 168க்கு மேலே, எஸ்சினா 160க்கு மேலே, எஸ்டினா 150க்கு மேலே, இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு போஸ்டிங் கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த 170க்கு மேலே எடுக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ டார்கெட் வைக்கணும் அப்படின்னா ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கணும். பட் அட்லீஸ்ட் ஒரு 46 எடுத்தாகணும். இங்கிலீஷ்லேயுமே ஃபுல் மார்க் எடுக்கிறது பாசிபிள் தான். அதுலேயும் ஒரு 94 எடுத்தாகணும். அதுக்கப்புறம் ஜிகே கரண்ட் அஃபேர்ஸில் வந்து ஒரு 30க்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது மார்க்கு சொல்கிறேன், நம்பர் ஆஃப் கொஷின் இல்லை, மார்க்கு சொல்கிறேன். ஓகே. ரெண்டுமே ஒன்று தான். ஒரு கொஷினுக்கு ஒரு மார்க் அப்படிங்கிறப்போ ரெண்டுமே ஒன்று தான். ஓகே. ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தமாக 170க்கு மேலே உங்களால் எடுக்க முடியும் இந்த மாதிரி டார்கெட் வச்சிங்க அப்படின்னா. ஸோ இதில் வந்து கோர்ஸ் இருக்குதா, இதுக்கான சிலபஸ் வந்து நம்ம எங்கே படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஆல் இன் ஒன் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்ம தெளிவாக டீச் பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட் சிலபஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் நான் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படிங்கக்கூடிய வீடியோ இருக்கும். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து 1499. ஒன் டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஸோ இதில் வந்து வெறும் ஸ்டெனோகிராஃபர் எக்ஸாமுக்கான சிலபஸ் மட்டும் கிடையாது. எஸ்எஸ்சியில் வரக்கூடிய சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், கான்ஸ்டபிள், ஜிடி எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ரயில்வே எக்ஸாமுக்கான சிலபஸ், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ், அக்னிவீர், அந்த மாதிரி ஒரு 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து இந்த ஒரே கோர்ஸில் அவைலபிளாக இருக்கும். எல்லா கிளாஸுமே உங்களுக்கு தமிழில் தான் டீச் பண்ணியிருப்போம். எல்லா கிளாஸுக்குமே வந்து நாங்கள் வீடியோஸ், பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக எல்லா கிளாஸுமே உங்களுக்கு பேசிக்கில் இருந்தால் டீச் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரை பார்க்கணும் அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் வந்து டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். 70 டேக்கான டைம் டேபிள் கொடுத்துருப்பேன். பட் அது மட்டும் உங்களுக்கு பத்தாது. இப்போ 70 டேவும் உங்கள் கிட்ட கையில் இல்லை, 60 நாள் தான் இருக்குது. இருந்தாலும் ஒருவேளை எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அட்லீஸ்ட் இந்த 70 டே ஸ்ட்ராட்டஜியை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டீங்கன்னா 170 எடுக்கிறது பாசிபிள் தான். ஓகே. பட் அந்தளவுக்கு டைம் இருக்கணும். டைம் இருந்தால் பாசிபிள் தான். ஓகே. ஸோ அதுக்குள்ளே உங்களுக்கு வந்து ரீசனிங், இங்கிலீஷ், ஜிகேக்கான வீடியோஸ் தனித்தனி ஃபோல்டரில் இருக்கும். இந்த டைம் டேபிள் படி நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அந்த 70 டே ஸ்ட்ராட்டஜிக்கான வீடியோ இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா டைம் டேபிளை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய
ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.